ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கவி ட்ரீம் வ்ளாக். இன்னைக்கு நம்ம டியோடாப்பில் நான் வாங்கின ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் டியோடாப்பில் வாங்குற ப்ராடக்ட் ஏதாவது மிஸ் ஆயிருக்கு இல்லை டேமேஜாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அன்பாக்சிங் வீடியோ இருக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் வாங்கியிருக்க ப்ராடக்ட்டோட லிஸ்ட் இந்த மாதிரி பேப்பரில் வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மாவு சல்லடை. கப்பு மாடலில் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இங்கே ஹேண்டிலோட கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது, ஆனால் லைட் வெயிட்டாக இருக்குது. கொஞ்சமாக நான் மாவு போட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டஸ்ட்பின் செட் வித் ப்ரஷ் வந்து கீழே நம்மளுக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க, வித் ஹேண்டிலோட கொடுத்துருக்காங்க. இதுலையும் பிளாஸ்டிக் கீழே வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க, வித் நம்மளுக்கு இங்கே ஹேண்டிலோட கொடுத்துருக்காங்க. வரும்போது இந்த இடம் லைட்டாக நெடுஞ்சு தான் இருந்தது. இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து ஆவரேஜாக தான் இருக்குது. இந்த ப்ரஷ்ஷில் இருக்க இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. இதோட ஃபுல் லென்த் வந்து 80 சென்டிமீட்டர் இருக்குது. இதோட ஃபுல் லென்த் வந்து 69 சென்டிமீட்டர் இருக்குது. நம்ம ரொம்ப குனிஞ்சு குப்பையாக இல்லாமல் நிமிர்ந்துட்டே நம்ம குப்பையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆயில் ஸ்ப்ரே. கீழே வந்து நம்ம கிளாஸில் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம புஷ் பண்ணோம்னா ஆயில் வந்து ஸ்ப்ரே ஆகும். உள்ளே நான் வாட்டர் ஊற்றிருக்கேன், பாருங்கள் எப்படி ஸ்ப்ரே ஆகுதுன்னு. கலர் காம்பினேஷனோட பார்க்குறதுக்கு யூனிக்காக சூப்பராக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மீட் பால் மேக்கர், இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இது மீட் மட்டும் இல்லை, நம்ம மல்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வடை பக்கோடா அந்த மாதிரி போடுறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். கையில் மாவை எதுவும் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக இதில் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம ஆயில் அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த அமௌண்ட்டுக்கு இது வந்து ஒர்த்தாக தான் இருக்குது. கார்ன் கட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குங்க. லீஃப் ஷேப்பில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிற மாதிரி ப்ராடக்ட் இது. நான் பார்க்கும்போது ப்ராடக்ட் வந்து பெருசாக இருந்த மாதிரி தாங்க இருந்தது. வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ரொம்ப குட்டியாக இருக்குது, ஸ்மால் சைஸு. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது. இதோட டோட்டல் லென்த்தே வந்து 14.5 சென்டிமீட்டர். 2-in-1 பூரி அண்ட் கொலக்கட்டை மேக்கர். ஸோ இந்த இடத்துல நம்ம மாவு வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணோம்னா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு பூரி மாவு கிடச்சிரும். அதே மாதிரி இங்கே நம்ம வந்து அரிசி மாவு கொலக்கட்டையும் நம்ம பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த மாவு வச்சு நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா கொலக்கட்டையும் கிடச்சிரும். ப்ரௌன் கலர் டேப்பு 65 சென்டிமீட்டர். 3 செக்ஷன் கண்டெய்னர் பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு செக்ஷன்லேயும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்பூன் வந்துடும். மீடியம் ஜார் பவுச். உள்ளே நம்ம ஏதாவது நட்ஸ் ஏதாவது உள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு இதை நல்லா டைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா இது கவர் ஆயிரும். வெளியே அவுட்டிங் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்டி பர்பஸ் ப்ரஷ்ஷு. இந்த ப்ரஷ் வந்து நமக்கு நைலானில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ராஸு, இது வந்து மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக் டச் லேப், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டபுள் சைட் செலோ டேப் கொடுத்துருக்காங்க. நான் உள்ளே வந்து பேட்ரி போட்டிருக்கேன். இந்த இடத்துல நம்ம லைட்டாக இந்த மாதிரி புஷ் பண்ணால் போதும். பார்க்க சூப்பராக இருக்குல்ல. அதையும் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஈஸியாக நம்மளால் பேக் சைடில் கழட்ட முடியும். சிலிக்கான் ஹாட் மேட். இதோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. 150 mm பெயிண்ட் ஸ்க்ராப்பர். கீழே வந்து நமக்கு ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. ரொட்டேட்டபிள் ஹூக். இந்த பேக் சைடில் தான் நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கீ ஸ்பூன் எல்லாமே மாட்டிக்கலாம். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்படின்னா இதே நம்ம டவுன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்படியும் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டீல் ஸ்க்ரப்பர் சிங்கிள் பீஸ். நமக்கு 4 சைடுமே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கு. நம்ம கை டேமேஜ் எதுவும் ஆகாமல் ஈஸியாக நம்ம விளக்குறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 ஹோல் பஞ்ச் மிஷின். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. 4 பீஸ் ரூலர் செட். இந்த மாதிரி பவுச்சில் வந்துடும்.
இதோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குங்க. பட்டர்ஃப்ளை எல்இடி லைட், டபுள் சைடு செலோடேப் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. கோல்டன் பிளேயிங் கார்டு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படி தான் வரும். சிவலிங்கம் வாட்டர் எல்இடி சென்சார் லைட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உள்ள வாட்டர் ஊற்றினோடனே லைட் வந்து சூப்பராக எரியுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வால் ஹேங்கிங். வாலில் மடிக்கிற மாதிரி ஹோல் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 3 கம்பார்ட்மெண்ட் நம்மளுக்கு வந்துடும். இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. டோட்டல் லென்த் வந்து 71 சென்டிமீட்டர் இருக்குது. இது நம்ம வந்து மல்டி பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2-in-1 பென் மாடலில் பென்சில் அண்டு எரேசர். இங்கே வந்து நம்மளுக்கு பென்சில் கொடுத்துருப்பாங்க. உள்ளே வந்து நம்மளுக்கு எரேசர் இருக்கும். போர்ட்டபிள் டிட்டர்ஜென்ட். இது வந்து ஒயிட் கிளாத்தில் படுற கரையை மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. உள்ளே வந்து இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் பென்சில் வச்சு எழுதுறேன் பாருங்கள். இது போகுதா நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் பென்சில் கரை இதில் போயிருக்கு கொஞ்சம். ஹேண்ட் பிளெண்டர் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து பேட்ரி போட்டும் இது ஒர்க் ஆகவே இல்லைங்க. ரொம்ப லோ குவாலிட்டியாகவும் இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தே கிடையாது. 4 லேயர் ஷூ ரேக். 4 லேயர் ஷூ ரேக் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து ஆவரேஜாக தாங்க இருக்குது. இந்த ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்குது. ஸ்டாண்டு நம்ம மாட்டிட்டு ரிமூவ் பண்ணும்போது மாற்ற இந்த இடம் இருக்கு இல்லையா, சம்டைம்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது இது கையோடு பிஞ்சிட்டு வந்துடுது. அதனால தான் இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்குதுன்னு நான் சொன்னேன். டியோ டாப்பில் நான் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சில ப்ராடக்ட் மட்டும்தான் சரியில்லாமல் இருந்தது.